உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மூன்று மாவட்டங்களில் 2 நாட்களுக்குள் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. புதுவையில் இடி மின்னல் மற்றும் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வானிலை தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிவண்ணனிடம் கேட்கலாம். வணக்கம் மணிவண்ணன், வானிலை தொடர்பான விவரம் என்ன? வணக்கம். தமிழக கடலோர பகுதிகளின் கீழ்மட்ட வளிமண்டலத்துல ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது கடந்த 3 நாட்களாக நீடித்து வருகிறது. இதன் காரணமாக மாலை இரவு நேரங்கள்ல தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல ஒரு சில பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. அந்த வகையில இன்று மற்றும் நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்லயும் புதுச்சேரியிலும் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான எச்சரிக்கையை தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. அதே போல திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வரக்கூடிய 24ஆம் தேதி வரையே தமிழ்நாட்டுல ஒரு லேசான மழைக்கும் இன்று மற்றும் நாளை நாம் அந்த மாவட்டங்கள்ல கனமழையும் சில மாவட்டங்கள்ல மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்தின் மதிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானிலை தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிவண்ணன். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.